Good evening. Today dinner idli sambar. Sambar. Idli sambar. அப்பளம் வந்துருச்சு டெலிவரி. எனக்கு ஏண்டி 4 இட்லி 3 இட்லி போதும். வெரி நைஸ். கொதிக்கிறான். வரே வா. நைஸ் டேஸ்ட். இட்லி எப்படி சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. எப்படி இருக்கணும் இட்லினா. ஒன்று 2 கையில் சாப்பிட்றீங்கன்னு. நார்த் இந்தியன்லாம் 2 கையில் தான் சாப்பிட்றான். சப்பாத்தியை பிக்கிறதுலேருந்து எல்லாமே. ஆக்சுவலி பார்த்தா பீப்புள் ஆர் சேயிங் தட் ஹை கிளாஸ்ன்றாங்களே, அவங்க சாப்பிட்றதெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கல. கையை நக்கி திம்மானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், விரல அப்படியே குளிச்சு தின்றுவானுங்க, சூப்பி. ஆனால் அது நல்லது தானே உடம்புக்கு. அதில் இருக்க செலவாலேருந்து வர இது வந்து நல்லது, டைஜஷன் ஆகும்னுவாங்க. அப்பளம் வந்துருச்சு. நாளையிலேருந்து அப்பளம் வரும். நல்ல டேஸ்ட்டு. நிறைய பேர் அந்த அப்பளத்துக்காக கேட்டிருந்தீங்க. 10 பேக்கெட் வந்துடுச்சு. எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு அப்பளம் தேவையில்லை. அதுக்குள்ளே எனக்கு டெலிவரியும் ஊர்லேருந்து பார்சல் வேறு வருது. அதுவே எங்களுக்கு போதும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு போதும். அதுக்குள்ளே நாங்களும் ஊருக்கு போனால் வாங்கிடுவோம். செம்ம டேஸ்ட்டு கண்ணம்மா. தேங்க்யூடா கண்ணம்மா. இது நிறைய வீடியோ கேட்குறீங்க. லேக் டிஸ்ட்ரிக் வீடியோ போடுறேன். 500 பேர் 600 பேர் தான் பார்க்குறீங்க. என்னத்தை சொல்கிறது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து இது எடிட் பண்ணி வேறு போடுறேன். நிறைய எடுத்துருவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போடணும். ஒன்றுமே போடாதவங்களுக்குலாம் வருது. எனக்கு பொறாமையில் சொல்ல, ஏன் எனக்கு அது மாதிரி ஆகலை, நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், ஐம் டூயிங் சம்திங், ஐ நீட் அ ப்ரோக்ரஸில் அது தெரியணும்ல. அதனால தான் கேட்குறேன். மற்றபடி யாரையும் பார்த்து சத்தியமாக பொறாமல் இல்லை. அது எனக்கு அவசியமே இல்லை. தேங்க்யூ கண்ணம்மா. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். See you tomorrow.